சென்னை மயிலாப்பூரில் 3 வயது முதல் 15 வயது வரையிலான பள்ளி மாணவர்கள் இணைந்து நடித்த ஜனாபாய் என்ற ஆன்மீக நாடகம் பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றது. ஜனாபாய் நாடகம் எழுத்தாளர் கீதா நாராயணனின் இயக்கத்தில் அரங்கேற்றப்பட்டது. மாணவர்களின் குழு மனப்பான்மை வளர்ச்சி, மேடை தயக்கம் நீக்கம் போன்ற கல்வி நோக்கங்களுக்கான நாடகங்கள் ஊக்குவிக்கப்பட்டாலும் கடந்த 20 ஆண்டுகளில் குறைந்து போன இந்த நடைமுறையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1 மணி நேரம் நீடித்த இந்த நிகழ்ச்சிக்காக மாணவர்கள் கடந்த 1 மாதமாக தயாரிப்புகளில் ஈடுபட்டனர். கடவுள் கதாபாத்திரம் முதல் ஆன்மீக பக்தர் வரை அனைத்து வேடங்களிலும் குழந்தைகள் பங்கேற்று திறமையை காட்டினர். சிறிதும் பிழையின்றி அரங்கேற்றிய இந்த நாடகம் பார்வையாளர்களின் பாராட்டை வெகுவாக பெற்றதாக அதனை இயக்கிய கீதா நாராயணன் தெரிவித்தார். பிள்ளைங்களை எங்கெல்லாம் கிடைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நான் போய் அவங்க வீட்டில் போய் ரிஹர்சல் கொடுத்துட்டு வருவேன். இஃப் தே கேனாட் கம், அது மாதிரி செஞ்ச ஒரு விஷயந்தான் இது. ஆனால் பிள்ளைங்களும் பாவம் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் அதை விட ஒத்துழைச்சாங்க. எல்லாரும் இட்ஸ் அ டீம் ஒர்க். நான் தான் சொன்னேன், தனி மரம் தோப்பாகாதுங்க. அதனால் நான் தனி இல்லைங்க, நான் வெறும்ன ஒரு கீதா நாராயணன், அவ்வளவுதான். ஆனால் என்னை சுற்றி 24 கைகள் இருக்குது எனக்கு. அத்தனை கைகளும் சேரும்போது தான் ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு. நிறைய இந்த பாண்டுரங்கனோட பக்தி, இந்த ஜனாபாயோட பக்தி எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட கதை மூலமாக நம்ம நிறைய வந்து தெரிய வந்தது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் மேம்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ட்ராமாவில் எப்படி ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு லைக் வி லேர்ன்ட் ஹவு டு டூ இட். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் டு கீதா பாட்டி, எங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பர்சன். அண்ட் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணி எல்லார் கூடயும் டிஃப்ரென்ஸஸை செட் அசைட் பண்ணி எல்லார் கூடயும் ஒரு ட்ராமா போட்டது தேங்க்ஸ் டு ஒன்லி கீதா பாட்டி.